ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் நம்ம மீனாக இருக்காங்களே, அவங்க வந்துட்டு புது ஆர்டர் கிடைக்க போகிற சந்தோஷத்தோட சிறகடிச்சு பறந்துக்கிட்டு போயிட்டு இருந்த பொண்ணை திடீர்னு போதும் நிப்பாட்டு, நீ அங்கே வராதுன்னு சொல்லிட்டு ரவுடி ரங்கம்மா கத்திடுச்சிங்க. யாருமா அந்த ரவுடி ரங்கம்மான்னு பார்த்தா, முனியாண்டி விலாஸில் கொத்து பரோட்டா ஃபேமஸ், இங்கே பூக்கடையில் நான் தான் ஃபேமஸுங்குது. ஐயோ முடியலடா சாமி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது அடிக்கிற அலப்பறைக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு யார் வந்து கரெக்டாக போட்டு கொடுக்குறீங்கன்னு பார்ப்போம், கொட்டேஷன் போட்டு கொடுங்க, நான் வந்துட்டு அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்ல, கொட்டேஷனில் வந்து கரெக்டான நியாயமான விலையை போட்டு இவங்க கொடுக்க, அதை விட கம்மியாக போட்டு தரேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் இவங்க தான் நம்ம தான் ஃப்ரீ கொடுத்தா பையனாலையும் குடிப்போமே, அதனால் ஃப்ரீயாக கிடைக்குது கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க போய் விழுவ போகிறாங்க. அங்கே போய் விழுவ போனோடனே கடைசியில் பார்த்தா இந்தம்மா என்ன சொல்லுது, கடைசி சமயத்தில் மழை டைமு, பூ கம்மியாயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 1.5 லட்சத்தை பிடிங்கிடுவேங்குது. நல்லா ஸ்கெட்ச் போடுற மாதிரி எப்படி இவ்வளோ வேலையை பார்த்துருப்பேன்னு தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மாட்டை கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருமான்னு சொல்லி அங்கே கூட்டுறாமா கொண்டு சொல்கிறாங்க நம்ம மீனாட்ட, யார் பாசாவும் பழிக்காது என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சோகத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் அவங்க அடைக்கிற அலப்பறை தாங்க முடியலங்க. அதுவும் மனோஜ் ரோகிணியோட ரொமான்ஸை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா விஜயாவுக்கு வந்து புடவை செலக்ட் பண்ணி கொடுக்கணும்னு 10 புடவை எதுக்கி அது மொத்தமாக போட்டு அதில் ஒன்று செலக்ட் பண்ண முடியாமல் இது திணறுது. அதுக்கப்புறம் நம்ம ரோகிணியை கூப்பிட்டு வந்து நிற்க வைக்க, மறுநாள் வந்து எத்தனை நாள் தங்க போகிறோன்னு சொல்லி கேட்க 2 நாள்னு சொல்கிறாங்க. ஏமா பூ கட்டிகிட்டு இருக்கா, இந்த டைம்லேயும் போய் படு, பூக்குழி விடு, பெரிய பிஸ்னஸான்னு கிண்டல் பண்ணுறாங்க. எல்லா பிஸ்னஸும் ஒரு சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் அது அவங்களோட பிஸ்னஸ், நீ தலையிடக்கூடாது, ரொம்ப தப்புமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கட்டிட்டு போய் படுத்துக்கிறேன் இவங்க ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் வந்துட்டு இதை நம்ம எதையோ சாதிக்க போகிறோன்னு மனசில் பெரிய ஆனந்தத்தோடு இருக்காங்க நம்ம மனோஜ். ஏமாற போகிறேன்னு தெரியலடா அப்பா தம்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்